வேத புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் நின்ற வண்ணமாக ஒரு வசனத்தை நம்ம ஆசீர்வதித்து ஜெபித்து தேவனுடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 10வது வசனம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசித்து அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படுவதற்காக ஜெபித்து நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள போகிறோம். நீதிமொழிகள் 14:10. Proverbs chapter 14 verse 10. We're going to read in Tamil first and then in English again together so that we can put these words in our heart and ask God's guidance to speak to us and to direct us. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். Proverbs 14:10. The heart knows its own bitterness, and a stranger does not share its joy. Father, we thank you for your word. Even this evening, we pray that you will speak to us, O Lord, with your words, O Father God. இருதயத்தில் கசப்போடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் துக்கம் மாறும்படியாக உதவி செய்வீராக. கசப்பு மாறும்படியாக இன்றைக்கு மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின அதே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே மதுர வாக்கை அனுப்பி தகப்பனே அடைய கசப்புகள் மாறும்படி உதவி செய்வீராக. கர்த்தாவே நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். கடந்த சில வாரங்களாக நம்முடைய இருதயத்தின் கசப்பை குறித்து கர்த்தர் எப்படி மாற்றுவார் என்பதை குறித்து சில காரியங்களை தியானித்து வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதில் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாவது இல்லை. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷியை பார்க்கும் பொழுது நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அது நன்றாகத்தானே இருக்கிறார்கள், பார்த்தால் முகம் சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல சோஷியல் நெட்வொர்க்கில் நல்ல போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க, அதிகமான காமெண்ட்ஸ் சொல்லுகிறார்கள், தங்களை குறித்து எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனுடைய இருதயத்தின் கசப்பு அந்த மனிதனுடைய இருதயத்துக்குத்தான் தெரியும், மற்ற மனிதன் அதை அறிந்து கொள்வதில்லை, மற்ற மனிதர்கள் அதை அறிந்து கொள்வது இல்லை என்பதை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஏன் அதை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்? அதை அறிந்து கொள்ளுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதோடு கூட சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், முன்புறத்திலும் பின்புறத்திலும் நெருக்கி உடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவிற்கு எட்டால் ஆச்சரியமா இருக்கிறது, உயரமா இருக்கிறது, உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? இதோ நான் தூரத்தில் இருந்தாலும் நீர் அறிகிறீர், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை பிடிக்கும், உமது வலது கரம் என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். ஏனப்படி சொல்லுகிறார்? ஒரு மனிதனுடைய இருதயம் கர்த்தருக்கு தெரிகிறதுனாலே அவர் பாதாளத்திலும் நடத்த வல்லமை உள்ளவர், சந்தோஷமான நேரங்களிலும் நடத்த வல்லமை உள்ளவர், துக்கமான நேரங்களிலும் கூட நடத்த வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் கடந்து வந்த பொழுது மாராவிற்கு வந்தார்கள். தண்ணீர் கசப்பா இருந்தது. அதை மதுரமாக மாற்றுவதற்காக ஒரு சிறிய மரத்தின் ஒரு கொப்பை வெட்டி அதில் போடும்படியாய் கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். அதை போட்ட உடனே பார்த்தால் அந்த தண்ணீர் தித்திப்பாக மாறிவிட்டது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு ஒரு மரம் ஒன்று இருக்கிறது, அதுதான் கல்வாரி சிலுவையின் மரம். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, உண்மையாகவே கர்த்தருடைய பிரசன்னத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது அந்த கசப்புகளை மாற்ற வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பல விதங்களிலே பல காரணங்களினாலே மக்களுடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே கசப்புகள் வரும் என்று நாம் கற்று வந்திருக்கிறோம். அதில் கடைசி கடந்த வாரத்துக்கு முன் வாரத்திலே நாம் நம்முடைய வேலையின் மூலமாக சில வேலை நேரங்களிலே ஒரு கசப்பு நமக்குள்ளாக வருகிறது, குடிக்கொண்டு வருகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஒரு மனிதனுக்கு என்று வேலை செய்வதற்கு கர்த்தர் 6 நாட்களை நியமித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த மன மடிவினாலும் வேலை பழுவினாலும் மோசேக்கு செவி கொடுக்க மாட்டாமற் போனார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு வேலையை கொடுத்தவர் கர்த்தர் தான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு வந்தாங்க. 400 வருடங்கள் அதிகமாக வளரும்படி உதவி செய்தார். ஆனாலுமோ அவர்கள் வேலையினாலே அவர்கள் மன மடிவினாலே மோசே சொல்லுகிறதை கூட கேட்க முடியாதபடி கூட இருதயம் கசப்பாக மாறிவிட்டது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் வேலை செய்ய வேண்டும். லேவியர் ஆகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்திலே 6 நாளும் நீ வேலை செய்ய வேண்டும்.
7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கிற ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் ஆடு மிருக ஜீவன்களானாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். Excessive work is not going to be of help for anyone at all. And there is a guardrail that God has placed. 6 days you must work. You had to earn your living. You had to earn what you need for your family. You had to provide for your family. As parents, we had to provide for our children. We cannot say that I don't want to work at all. Somebody has to give me food. That is not what the Bible teaches us. But the Bible says there is a balance. 6 days you have to work. But the 7th day is the day that belongs to the Lord. அந்த எனக்கு தேவனுக்கு வருவதற்கு நேரம் இல்லை, எனக்கு அதிக வேலை இருக்கிறது சொன்னால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்பொழுதுதான் மனம் அடிவு நமக்குள்ளாக வந்து விடுகிறது. ஆனால் அந்த 6 நாள் வேலையை நாம் செய்வதை கர்த்தர் விரும்புகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். அதில் பவுல் எழுதுகிறார், உங்களிலே பலர் வீண் அலுவற்காரர்களாய் ஒரு வேலையும் செய்யாமல் சுற்றி திரிகிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். He is saying, oh church at Thessalonica, we are hearing that some of you are having no work at all, idle-minded. You are just walking around saying that you will not do any work. Then he says, we commanded that if one of you is not willing to work, let him not eat also. ஒரு வேலை செய்யாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று உங்களில் இருந்த பொழுது நாங்கள் தீர்மானித்து திட்டம் பண்ணினோமே என்று பவுல் எழுதுகிறார். So there is a need for us to work. We have to understand that work is provided by God. So many people are looking for a job, looking for an employment they are not able to find. So it is a blessing that we have a job. Hallelujah. We have to accept that. We have to acknowledge. We have to say, Lord, thank you for the wonderful job that you have given to me, Lord. Thank you for the money that you are providing me, Lord, that I can take care of my family. That is a blessing from the Lord. ஆனா பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார் என்று காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய வேதனையை கூட்டுவதில்லை. ஆனால் நம்முடைய வழியிலே சென்று ஆசீர்வாதத்தை தேடிக்கொள்ளலாம் என்று நினைத்தால் நாம் அதை அடைந்து கொள்ள முடியாது. அதில் வேதனையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்ப கர்த்தர் விரும்புகிற வழியில நம்ம சென்றா போதும். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கு மிகுந்த சமாதானமான சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதுதான் ஒரு பெரிய ஒரு கிருபை. அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பலர் குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க நினைக்கிறார்கள். நடக்காது. அது உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வ ஊழியக்காரரை ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்கு ஜெபிப்பதற்காக அழைத்தாராம். அவர் சொன்னார், நல்ல புது வீடு கட்டியிருக்கிறேன் பிரதர், நீங்க வந்து அதுக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி. அப்படியா சென்று அந்த வீட்டுக்குள் நுழைந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை அந்த ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தினார். இது இந்தியாவில் நடந்த ஒரு காரியம். அந்த ஊழியக்காரர் அவரை பார்த்து கேட்டாராம், ஐயா நல்ல வீடு அருமையாக கட்டியிருக்கிறீங்க, இந்த வீட்டில் எவ்வளவு பணம் லஞ்சத்தினாலே வந்த பணத்தினால் கட்டப்பட்ட இடம், எவ்வளவு இடம் உங்கள் சொந்த பணத்தில் கட்டப்பட்ட இடம் என்று கேட்டார். அந்த மனிதருக்கு பதில் சொல்லவே முடியலையா, திகைத்து போய்விட்டார். அதன் பின்பு சொன்னார், ஆமா இவ்வளவு ரூபாய் நான் லஞ்சம் வந்த பணத்தால் கட்டி செலவு செய்தேன், இவ்வளவு பணத்தை என்னுடைய சொந்த பணத்திலே நான் செலவிட்டு நான் செய்தேன் என்று அவர் சொன்னாராம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஆலோசனையை அந்த தேவ ஊழியக்காரர் அவரோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார், அந்த வீட்டை விட்டுருங்க, இந்த வீடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது பிரதர். அது கர்த்தர் கொடுத்த வீடு அல்ல, லஞ்ச பணம் கொடுத்த வீடு. அந்த வீடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அப்போ என்ன செய்வது என்று அந்த சகோதரர் கேட்டப்பொழுது சொன்னார், இந்த வீட்டை விற்று எவ்வளவு பணம் லஞ்சத்தினால வந்ததோ அதை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, மீதி உள்ள பணத்தை வைத்து எவ்வளோ வீடு கட்ட முடியுமோ அவ்வளோ பெரிய வீடு கட்டி நீங்கள் அதில் இருங்க, அதில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் என்று அவர் சொல்லி ஆலோசனை சொல்லி கொடுத்தாராம். எனக்கு மிகவும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அமெரிக்க தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா, உங்களுக்கு கொடுக்க முடியாத அவருக்கு? எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வருவதற்கு தயங்கி கொண்டு தேடிக்கொண்டு அலைமோதி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு நம்முடைய தெற்கு எல்லையில் நடக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே யாரும் ஐஸ்வர்யவானாக தீவிரிக்க வேண்டாம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ என்ன செய்வானா, ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது, நாம் வேலைகளை குறித்து சொல்வதற்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்கள். முதலாவதாக நாம் வேலை செய்ய வேண்டும்.
கர்த்தர் கொடுத்த வேலைக்காக கர்த்தர் நன்றி செலுத்தணும். யாரும் வேலை செய்யாமல் சும்மா இருக்கணும் என்று கர்த்தர் விரும்பலை. ரெண்டாவதாக, அந்த வேலையை கர்த்தர் தான் கொடுத்தார் என்று நம்ம அறிந்திருக்கணும், அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, அந்த வேலையில உண்மையாய் கர்த்தருக்கு என்று நம்ம தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அனுபவிக்கணும். அதை கர்த்தர் கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர் சொல்லுவதை விட்டு விட்டு வேறு வழியில சென்று நான் குறுக்கு வழியை பணம் சம்பாதிக்க போகிறேன் என்று சென்றால் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஆனால் உண்மையான கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது அவர் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு தருவார். அந்த கிருபைகளை கர்த்தர் எல்லாருக்கும் தருவாராக. போகட்டுமானால் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் வேதத்திலிருந்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொன்ன சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேலையில் இருக்கிறீர்கள், இந்த வேலையில் கசப்பு இல்லாமல் எப்படி வாழுவது, இந்த வேலையை எப்படி ஒரு நல்ல இனிமையாக நடத்தி கொடுப்பது எப்படி, இந்த வேலையில் வருகிற பிரச்சனைகள் இருக்கிறதே, போராட்டங்கள் இருக்கிறது, எப்படி அதை மேற்கொள்ளுவது என்கிற கேள்விகள் அநேகருடைய உள்ளத்திலே இன்றைக்கு இருக்கிறது. தேவனுடைய வசனம் சொல்லுகிற வாக்கியங்கள் சொல்லுகிற எடுத்துக்காட்டுகளை, உதாரணங்களை எடுத்து நாம் மனதில் வைத்து தியானித்து அப்படியாக தேவன் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர்களாக, வேலைக்காரர்களாக, கர்த்தர் விரும்புகிற ஒரு எம்ப்ளாயீஸாக நம்ம இருப்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். சிலரை கர்த்தர் நம்முடைய மத்தியிலே ஆண்டர்பிரனர்ஸாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார், எஜமான்களாக பயன்படுத்தி வருகிறார். அநேகருக்கு வேலை கொடுக்கிற நிலைமையிலே அவர் உங்களை வைத்திருக்கிறார். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றொரு வேலை செய்கிற ஒரு வேலையை கர்த்தர் தந்திருக்கிறார். எதற்காக? உடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக, உடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. அந்த வருகிற பணத்தை எடுத்து கர்த்தருக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கணும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது ஒவ்வொரு மாதம் 1ஆவது நாள் 1ஆம் தேதி எங்கள் அப்பா சம்பளத்தை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவார்கள். எங்கள் அம்மாவும் சம்பளத்தை கொண்டு வருவாங்க. 2 பேரும் வேலை செய்த நாட்கள் என் அம்மா ஒரு டீச்சராக பணியாற்றினார்கள், எங்கள் அப்பா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார்கள். ஆனால் வருகிற பணம் அதிகமான பணமாக இருக்க முடியாது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் 4 பேர் சகோதரிகள், அதோடு கூட என்னுடைய அப்பாவுடைய சகோதரிகள் 3 பேர், ஒரு சகோதரர்கள் 2 பேர், என்னுடைய அம்மாவுடைய சகோதரிகள் 3 பேர், தாத்தா பாட்டி யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் உள்ள தேவையை சந்திப்பது எங்கள் அப்பா அம்மா தான் செய்யணும். அவர்கள் தான் படிக்க வைத்தார்கள். எல்லாரையும் எங்களுடைய மாமா அத்தையெல்லாம், என் சித்தி சித்தப்பாவெல்லாம் படிக்க வைத்தவர்கள், எல்லாம் திருமணம் செய்து கொடுத்தது அவர்கள் தான். எப்படி இந்த வருகிற ஒரு 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 ஆசிரியராக இருந்து தொழிலினால் வருகிற பணத்தை வைத்து எப்படி செய்ய முடியும்? அதை அவர்கள் ஜெபித்து அவர்கள் எப்பொழுதும் சரியாக எடுத்து செலவு செய்வதை நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பா அதை சரியாக கணக்கு எழுதி வைத்திருப்பார்கள். அவங்க எழுதி வைப்பாங்க. ஒவ்வொரு மாதத்திலும் எவ்வளவு பணத்தை எதுக்கு செலவிடணும் எழுதி வைப்பாங்க. அதுக்கு ஒரு 2 இடத்துல பணத்தை எங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவில் எந்தெந்த பில்லு கட்டணும்னு சொல்லி பில்லாம் இருக்கும், அந்த பில்லுடைய பணமும் அதில் இருக்கும். இன்னொரு பேக்கில் அந்த மாதத்துக்குரிய பணம் இருக்கும். இந்த டப்பாவில் உள்ள பில்லாம் கட்டி முடித்த பின்பு அந்த பேக்கில் உள்ளதை எடுத்து நம்ம செலவு பண்ணலாம். அந்த பேக்கில் ரூபா இல்லையா, அப்போ அவ்வளோதான், அந்த மாதத்துக்கு ரூபா கிடையாது. மீதி நாளில் நீ வேறு எதுவும் செலவு பண்ண முடியாது. அதுதான் அவங்க வைத்திருந்த ஒரு எளிய ஒரு சிறிய ஒரு வழி. அப்படி தான் அவங்க மேனேஜ் பண்ணாங்க. எனக்கு மிகவும் பிரியமான அநேகருடைய வாழ்க்கையிலே பணத்தை சரியாக செலவு பண்ணுகிற ஒரு ஆலோசனை இல்லாமல் இருக்கிறபடினால கர்த்தர் இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் வருது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி செலவு செய்கிறது தெரியுமா? ஒருவேளை சில வீட்டில் ஒய்ஃப்ஸ் ரொம்ப சூடாக இருப்பாங்க, அவங்களே எல்லாம் பணத்தை வைத்து மேனேஜ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு பாட்டி பார்த்தாங்க, அப்படி தான் சாவி இவங்களே வச்சுருப்பாங்க, நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா போதும், ஒய்ஃப் தான் பக்கத்துலேயே வரமாட்டாங்க, ஃபைனான்ஸா ஆளை விட்டுரு, நான் பணத்தை தான் எண்ணவும் இல்லை, எனக்கு எண்ணவும் தெரியாது, கணக்கும் தெரியாது, விட்டுருங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து உங்களுக்கு வருகிற வருமானத்தை கர்த்தர் செய்கிறபடியாக நடத்தி நீங்கள் குடும்பத்தை நடத்தும். அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெபித்து கர்த்தரில் கேட்கும் பொழுது கர்த்தர் தருவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தாலும் சொல்லுவாங்க, எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு $30,000 வாங்குகிற சிறிய ஒரு வேலை செய்கிறவர்கள் கூட அப்படி தான் சொல்லுகிறார்கள். அதே சமயத்தில் $1,00,000 மேலாக பணம் வாங்குகிறவர்கள் கூட சொல்லுவாங்க, பணம் இல்லை பிரதர், எண்ட் ஆஃப் த இயர் மந்த்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு மாதமும் கர்த்தாவே எனக்கு இந்த சம்பளத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி நமக்கு இப்போலாம் கையில் கேஷ் வர்றதில்லை, எல்லாம் பேங்க்கில் போயிடுது. பேங்க்கில் போகும்போது பார்க்குறதும் கிடையாது, அதை பற்றி நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். வி திங்க் தட் வி கேன் கோ டு த பேங்க் அண்ட் கெட் வித்ட்ரா த மனி as we want, but we never think for a moment, where did this money come from? It is the God who has provided me this money. How many times have we thanked God for that? அதற்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளாக, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பழக்கத்துக்குள்ள முதலாக வந்து விடுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தருவார். உங்களுக்கு வேலையில் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் சரிதான், வேலையில் வைஸ் பிரசிடென்ட்டாக மாறினாலும் சரிதான், இந்த குடும்பத்தில் உள்ள அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு அதை எப்படி இங்கே செய்யணும் என்பதை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், அதற்காக நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார்.
போகட்டும். வேதத்தில் பார்க்கிற ஒரு 3 உதாரணங்கள் மூலமாக வேலையில செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு 5 காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதில் கர்த்தர் அனுமதிக்கிற அளவுக்கு நான் உங்களோடு கூட பேசிவிட்டு மீதியை நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். நமக்கு அதிக நேரம் இல்லாததுனாலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக, ஒரு வேலையில செல்லும் பொழுது கசப்புகள் இல்லாமல் இருப்பது எப்படி, இந்த வேலையை எப்படி நாம் செய்து கொடுக்க முடியும், வேலைக்கு நாம் போகிற பல பிரச்சனைகள் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். வேலையில் உள்ள கசப்புகளை குறித்து பேசுகிறார்கள். இருதயத்திலே ஒரே பாரம். every day it is a burden. coming home in the evening everyone is a short temper. வேலையில் இப்படி நடந்துச்சு, என்னோட மேனேஜர் இப்படி சொல்லிட்டாரு என்று சொல்லி அதற்காக வருந்துகிறவர்கள். அதனால எல்லாம் they take it out on the family. அந்த கசப்பு வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா அப்பா ஒரு மூடு எப்படி இருக்குமோன்னு சொல்லி மனைவி பார்த்து பயப்படுற அளவுக்கு வீடு நடந்து கொண்டு இருக்கிறது. மனைவியும் அப்படித்தான் பல சமயங்களிலே வேலைக்கு சென்று வருவார்கள், எரிச்சலோடு வருவார்கள். வேலையில் இருக்கிற கசப்பு அவளை தாங்க முடியவில்லை. அநேக குடும்பங்களை பிரச்சனைக்கு காரணமே இதுதான். வேலையை சரியா செய்வதற்கு முடியவில்லை, அதில் உள்ள கசப்புகள். ஆனால் வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து வேதம் கற்றுத் தருகிறது. அதைத்தான் இன்றைக்கு முதலாவதாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த யோசேப்பு ஒரு வாலிபனா இருந்தவன். அவன் டீனேஜா இருந்து நாளிலிருந்து வேலை செய்தவன் தான். 17 வயதிலே அவன் அடிமையா இருந்தவன், அடிமையாய் கொண்டு செல்லப்பட்டவன், ஒரு அடிமையாக ஒரு எஜமானுக்கு வேலை செய்தவன், வீட்டில் இருந்தவன், வீணான பள்ளிகளை சுமந்து கொண்டவன். ஆனால் வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுகிறது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். I can guarantee you one thing, if God is with you at your work, you will be prosperous in that work. If God is with you in the work, you will be prosperous in your work. You will be successful in that work. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் இல்லாம வேலைக்கு போகாதீங்க. தேவனே நீ என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கும்படியாக எப்பொழுதும் ஜெபித்து அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் இந்த வாலிபனோடு கூட இருந்தபடியினாலே இந்த வாலிபன் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அந்த முழு வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த முழு எஜமானுடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 39:3 வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான் என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. 5வது வசனம், அவனை தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவனை ஆசீர்வதிப்பார், ஒரு மனுஷியோடு இருந்தால் அவனை ஆசீர்வதிப்பார். But you know what happens? That blessing does not stay stagnant upon that man or on the woman. It rubs on the people around. As they move around, this blessing goes out and touches other people who these people are coming into contact with. Today, I want all of us to know one thing, that when God is with me, when God is with me at work, the blessing that God places upon me, it naturally blesses my workplace. Hallelujah. When I go into work, I am not going there to work for somebody, but I am going there to be faithful to my Master God. When I go there and do that work like that, when He is with me, because He is with me, the blessings that He gives me not only blesses me, but the people who are around me. பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் போய் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து பவுலை சிறை கைதியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். கப்பலின் மாலுமியை அந்த போர் சேவகர், அது 100க்கு அதிகமாக நம்பினான் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அவர் போகிற வழியிலே பவுல் சொல்லுகிறார், இந்த யாத்திரையினாலே கப்பலின் பொருளுக்கும் சரக்குக்கும் மாத்திரமல்ல மனிதருடைய ஜீவனுக்கும் மிகுந்த வருத்தமும் சேதமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எச்சரித்தான். ஆனாலும் கூட அவர்கள் சொன்னார்கள், இல்லை நாங்கள் சென்று விடுவோம் என்று சொல்லி நடுக்கடலை சென்றார்கள். அவர் போகிற வழியிலே ஈரோக்லிதோன் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு புயல் காற்று அந்த கப்பலை தாக்கிற்று. பல நாட்களாக அவள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை, காற்று மழையா இருக்கிறது. அவர் திசை திரும்பி விட்டார்கள், கப்பலை வசப்படுத்த முடியவில்லை, எல்லாரும் மறித்து போவோம், உயிரோடு இருப்பவன் நம்பிக்கை அற்று போயிற்று. At that time, God decided to bless one man who was in that boat. ஒரே ஒரு பவுல் தான். நான் கர்த்தர் சொன்ன, பவுலே திடன்கொள், I have a business with you, Paul. You have to go where I want you to go. I have a purpose for you. That purpose is not for you to die in the middle of the ocean.
I don't have a purpose for everyone else, but I have a purpose for you. What is that purpose? You have to go to Rome and you have to bear witness about me, just like you did in the other places, Antioch. You have to go there to Rome because I have that business for you, because I have something, a purpose for you. நான் உனக்காக இந்த கப்பலுடைய எல்லாருடைய ஜீவனையும் நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். I bless all of them. Think about that. You are in a company. The company cannot go bankrupt because God will bless the company only because of you. If you are in a company working in the presence of God, that company will be blessed because God wants to bless you. First of all, we have to internalize that I want to just have this blessing from God, not from anyone else. Don't be looking at your employer that they are going to bless you. No. Employer is not the source of your blessing. Your employer is not source of your income. Yes, they give you the money, but your source of the income and blessing is from God. When you recognize that, when you understand that, when you always have your communication with God, God will take care of that. Remove all the middlemen and agents and keep your eyes focused upon the Lord. அவரை பார்த்து சொல்லுங்க, நீ தான் இந்த வேலையை கொடுத்தீங்கப்பா, இந்த வேலையை செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தரும் என்று கேட்டா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவான். நீங்க தான் கொண்டு வந்து இது மட்டுமா நடத்தி வந்தீங்க, எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேண்டும் என்று நான் நினைக்கிற ஒரு ப்ரமோஷனை தாங்க இந்த இடத்துல கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவான். How long will you be bitter towards your management that they are not giving you a promotion? It is not the management that you have to please. Keep that in your mind. You have to please your God. When you pray in the presence of God, say, Lord, you are with me, so I can only talk to you, Lord. I can only ask you, Lord. You are the source of my blessings. This job is from you. Can you pray that bold prayer? தேவனுடைய சமூகத்திலே இந்த வேலைக்காக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற ஒரு வாழ்க்கைக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக அந்த கம்பெனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பை எல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லா சகோதரர்கள் கொண்டு வந்தாங்க, கூட கொண்டு வந்தாங்க. 10 பேர். இவன் வேண்டாம், இவன் சொப்பனக்காரன், என்னோட சொப்பனங்கள் என்னவாகும் என்று பார்க்கலாம். They were sadly mistaken. It was not a dream, it was a vision. அது சொப்பனம் அல்ல, ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார் யோசேப்புக்கு. ஆனால் சகோதரர்கள் தரிசனம் என்றவர்களை புரிந்து கொள்ளலாம். சொப்பனக்காரன்ப்பா, அவன் சொப்பனம் கண்டு கொண்டே இருப்பான், ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், சொப்பனம் கண்டேன் சொல்லுவான். அவன் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவனை பாழும் கிணற்றிலே போட்டார்கள், அவனை தண்ணீர் இல்லாத துறவிலே போட்டார்கள். எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தான், யாருமே கூட வந்து உதவி செய்வதற்கு இல்லை. In the middle of that pit right there, with his voice being drowned as he was crying out, in the midst of the pit, calling out to all his brothers who were up there, having their own fun, eating the snack that they brought for them from the father, scheming and planning what to do with his dress. At that time, he realized one thing: there was someone with him in that pit. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். He recognized that at that moment. Everyone was thinking that he is alone in the pit. No, he was not. There was a God who was with him. This evening, let me ask you the question: do you sense God with you where you are? Do you sense God with you where you are? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு தென்படுவார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. Don't go to work without this God. Don't go into the pit without this God. Don't go anywhere at all without this God. அந்த குழியின் நடுவிலே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். எகிப்துக்கு கொண்டு போய் விற்று போட்டு விட்டார்கள். போத்திபார் என்கிற ஒரு மனிதனை விலை கொடுத்து வாங்குகிறான். இந்த இளைஞன், அந்த வாலிபன் அப்பொழுது எங்கள் அப்பா வீட்டில் அப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்த்துருப்பான். எங்கள் அப்பா நல்ல பல வருடமான அங்கேயெல்லாம் செய்து கொடுத்தாங்களே, நான் ஒரு ராஜாவை போல இருந்தேனே, நான் எத்தனை பேர் வேலை வாங்குற இடத்துல இருந்திருப்பேனே, நான் இப்பொழுது ஒரு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கல. உண்மையாய் தன்னுடைய வேலையை அவன் செய்து கொண்டு வந்தான், உண்மையாக செய்து கொண்டு வந்தான். That is why God was with him. Temptations came, but God was with him. In all the things, God was with him. He was falsely charged. He was placed in the prison. சிறைச்சாலையில் அவனை போட்டு அடைச்சிட்டாங்க. யாரும் அவருக்கு தெரிந்தவர்கள் கிடையாது. எத்தனை பேர் நான் நன்மை செய்தேனே, வேலை இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அன்போடு தான் நடந்து கொண்டேன்.
எல்லாரும் நான் நல்ல வேலை செய்கிறவன், காரிய சமத்திலிருந்து பார்த்தார்களே என்றெல்லாம் புலம்பி இருந்திருக்கலாம். Yet, in the time of despair, there was someone who was with him. It was the Lord God who was with him. Today, ask yourself a question: is this God with me in my work? Can I see him in my work? Can I see him right next to me? அவர் உங்களோடு கூட இருந்தால் போதும், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நடத்தி தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, போகட்டும். இந்த யோசேப்போடு கர்த்தர் ஏன் இருக்க காரணம் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தர் அவனோடு ஏன் இருந்தார் தெரியுமா? He was where God wanted him to be. கர்த்தர் விரும்பின இடத்திலே அவன் இருந்ததுனால தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். கர்த்தர் விரும்பாத இடத்துக்கு அவன் போயிருந்தான்னா கர்த்தர் ஒன்று கூட இருந்திருக்க மாட்டான், அவன் விட்டு விலகி இருந்திருப்பான். பட் God had a plan for him, plan for his all his times. அவனை சொல்லுகிறார், யோசேப்பே சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரர்களை பார்த்து பல வருடங்கள் கழித்து அவங்களாம் வருகிறாங்க. 33 வயது முடிந்து 37 வயது ஆகி அவன் இப்பொழுது எகிப்து ராஜாவுக்கு 2ஆவதாக நிற்கும் பொழுது எல்லா சகோதரர்களும் வருகிறார்கள். அவளை எல்லாம் பரிசோதித்து பார்த்த பின் கடைசியாகத்தான் அவள் வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தும் போது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னை எகிப்துக்கு வரும்படி அனுப்பினதினாலே உங்களுடைய இருதயம் விசனப்பட வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்வதற்காக உங்களுக்கு முன்பாக கர்த்தரை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. God sent him there with a purpose. He knew where God's purpose was. That is why God was with him. He was there in the midst of the purpose that God has for him. ஒரு வேலைக்கு சேருவதற்கு முன்பாகவே நீங்கள் அவரை பார்த்து கேட்கணும், இந்த வேலையில் நான் சேரணுமா கர்த்தாவா வேண்டாமா என்று நீங்கள் அவரை பார்த்து கேட்கணும். ஒரு வேலை கம்பெனியில் இருக்கும் பொழுது இந்த வேலையில் இன்னொரு வேலைக்கு போகணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்கள் கர்த்தத்தில் கேட்க வேண்டும், அவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சூழ்நிலையை பார்த்து போய்விடக்கூடாது. இல்லை இங்கே பார்த்தா இப்படி இருக்குது, அங்கே பார்த்தா அப்படி இருக்குது பிரதர், அதனால நான் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனை தெரியும், ஒரு அருமையான வேலையை விட்டு வெளியே வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லி யோசித்தார் பல வருஷங்களாக, பல நாட்களாக. ஆனால் அந்த நேரம் வந்த பொழுது கர்த்தர் சொன்னார், போக வேண்டாம், இங்கே இருப்பா என்று சொன்ன உடனே அங்கே இருந்து விட்டார். என் கர்த்தரில் கேட்டால் அவர் உங்களுக்கு காண்பித்து தருவார், இங்கே போக வேண்டிய இடம் என்ன என்பதை அவர் காண்பித்து தருவார். There is a blessing only in the place that God is pointing to you to go. Abraham and Lot were walking together. அவங்க தான் சேர்ந்து தான் வந்தாங்க கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி. வந்த உடனே 2 மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிரகாம் சொல்லுகிறார் லோத்துவை பார்த்து, லோத்துவே, உனக்கும் எனக்கும் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நான் சகோதரர். ஆகையினாலே தேசம் முழுவதும் முன்பாக இருக்கிறது, நீ எங்க போகணுமோ அங்க போ. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று அவர் சொன்னார். And Lot decided. He looked all around the world, the map. He said, wow, this place is really good. I want to go right here into this particular town. ஏன்? அல்ல விளைச்சலை பார்த்தா நன்றாக இருக்கிறது, நல்ல புல் இருக்கிறது, ஆகவே நான் சோதோம் கோமோராவுக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் திரும்பி சென்று விட்டார். ஆனால் எனக்கு மிகவும் பிரியமானவர்களை, கர்த்தத்தில் அவர் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் கொடுத்த ஆலோசனைப்படியாக அவர் போகவில்லை. ஆனால் அவன் போன பிறகு ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கே இருப்பா, எங்கேயும் போகாத. அவன் வலதுபுறம் போனான், இடப்புறம் போனேன்னு சொன்னல, எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. Just stay right here. I'll give you this place as a blessing. என்று சொல்லிவிட்டு கர்த்தர் ஆபிரகாமிடம் சொல்லுகிறார், நான் உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய அல்லாத தேசத்திலே அந்நியரை 450 வருஷம் சேவிப்பார்கள். அதன் பின்பு நான் அவர்களை அடிமைகளாக வைத்திருந்த தேசத்தை நான் நியாயம் தீர்த்து அவர்களை மறுபடியும் இந்த தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். This is your place. This is your nation. அப்படி கர்த்தர் சொன்ன இடத்திலே அவர் இருந்ததுனால தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம் எல்லாம் பார்த்தாங்க. கானானுக்கு போகும்போது யோர்தானுக்கு எந்த பக்கத்தில் பார்த்தாங்க, இங்கே கொட்டாக போட்டலாம்ப்பா, எதுக்காக அங்கே போகிறோம், ஏதாவது நல்லா இருக்குது இடம், ஆடு மாடுகள் மேய்ப்பதுக்கு வசதியாக இருக்கிறது, ஆக இங்கே இருந்துடும், எதுக்காக நாங்கள் உங்க கூட சேர்ந்து அங்கே போயிட்டு சண்டை போட்டுட்டு அங்கே கானானை பிடிக்கணும், எங்களுக்கு வீட்டுக்கு வச்சுக்கிறோம் சொல்லி கேட்டாங்க. சரி என்று சொல்லிவிட்டார் மோசே. ஆனால் என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தான் முதலாவதாக சிறையை கொண்டு போகப்பட்ட ஒரு அசீரியா ராஜாலாம் வந்து இந்த 2.5 கோத்திரங்களே தான் முதலாவது சிறைப்படுத்தி கொண்டு போனான். அப்படியும் கர்த்தரில் கேட்கணும், இந்த யோசேப்போடு கர்த்தர் இருப்பதுக்கு என்ன காரணம்? அவர் கர்த்தர் நியமித்த இடத்திலே இருந்தார், கர்த்தர் காண்பித்த இடத்திலே இருந்தார். You ask God, is this the right place that I am in? Is this the right place that I must go?
நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அவர் விரும்புகிற இடத்துல நீங்க இருக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். இரண்டாவதாக, he was with God. கர்த்தர் தான் அவரோடு கூட இருந்தார். எப்பொழுதும் அவரை கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்திருப்பார். யோசேப்பு தனக்கு வந்த கனவுகள் எல்லாம் யோசித்து பார்த்திருப்பார். எவ்வளவோ நாங்கள் கர்த்தரை பார்த்து கேட்டு இருந்திருப்பார். எப்படியாவது உதவி செய்யுங்க, எப்படியாவது உதவி செய்ய கேட்டு இருந்திருப்பார். அப்ப கர்த்தர் அவரோடு கூட பேசிக்கொண்டு இருந்ததுனாலே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. ஏன்னா அவர் தன்னை வசனத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டார். யோசேப்பு வாழ்க்கையிலே வசனத்துக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை வேலைதான் பார்த்து கொண்டிருந்தார். எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தார். தன் சூழ்நிலைகள் மத்தியில் எல்லா மத்தியிலும் வசனத்தின்படியே தன்னை பாதுகாத்து கொண்டார் என்று வேதம் சொல்லி தருகிறது. அந்த காலத்தில் எப்படிங்க வசனம் இருந்திருக்கும்? யார் வசனத்தை எழுதி கொடுத்தாங்க? வேத புத்தகம் இருந்ததா? ஆதியாகமம் எழுதப்பட்டிருந்ததா? எதுவுமே இல்லை. எப்படி ஒரு வசனம் இருந்திருக்க முடியும்? வேதம் ஆதியாகமத்தில் கற்றுத்தருகிறது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தான் வேதம் நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், உண்டானது எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று பின்பாக எழுதப்பட்ட அந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வசனமாய் இருந்தது. ஆபிரகாம் இந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை கண்டார் என்பதை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் அவனை நோக்கி பேசினார் என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்துக்கு நடக்கும்படியான வார்த்தையை கொடுத்தது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அவர் நித்திய பிரதான ஆசாரியாராக இருக்கிறவர், பிதாவோடு கூட இருந்தவர், சர்வத்திற்கும் மேற்பட்டவர், முதல் பேராக இருந்தவர். அவர் தான் அந்த நாளிலே இருந்தார். வசனமா இருந்தது அவர்தான். இந்த வசனம் அவனை புடமிட்டதா? எப்படி புடமிட்டது? This word of God must have come to him every night. As God came in the form that we don't understand, but he was revealing himself as a word to Joseph. Joseph, you must not do that. Joseph, you must do this. Joseph, you must talk to them. Joseph, don't talk to them. வசனம் என்ன செய்ததான்? இந்த யோசேப்பை புடமிட்டு கொண்டே வந்தது. Every day, whether Joseph liked or not, this word was upon his heart. This word was in his life. He came to a place where he started to understand, hear this word speaking to him as people talk to him. He came to have the total walk with the Holy Spirit as he heard the word being given to him all the time. As he came in the presence of Pharaoh, he knew that he was being moved by that word. பார்வன் சொல்லுகிறான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறேன் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேனே என்று அவ்வளவுதான் சொன்னாரு பார்வோன். யோசேப்பு சொன்ன பதில் என்ன? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். How does he know that it was a good news or bad news? He knew that because he was moving with that word. You have to give space to this word in your life. This word must minister to you. This word must change you. This word must transform you in your work. You cannot do something in the work that is not according to the word. You cannot walk in a direction that is not according to the word. இந்த வசனம் இந்த யோசேப்பை புடமிட்டு கொண்டே வந்தது. இவனுக்காக நான் ஒரு வேலையை வச்சிருக்கிறேனே, அந்த வேலையை அவன் செய்வானா செய்ய மாட்டானா? அதைத்தான் அந்த வார்த்தையானவர் பார்த்து கொண்டே இருந்தார். இவன் தன்னுடைய சகோதரர்களை மன்னிப்பானா மாட்டானா? நான் இவனுக்கு ராஜாவா மாத்த போறேன், இவன் வந்தா ஜீவரட்சணை செய்வானா மாட்டானா? This word was constantly preparing him, constantly touching him. Perhaps you are walking in a place that you don't understand, but if you look at the word will clearly show you what God is doing in your life. He has a purpose for you. For that purpose he must prepare you. He must make you to walk through the paths and come out. Joseph had to be in the prison. He must understand how to expound upon his gift that he was given of understanding the dreams and be able to find the meaning of that. He had to exercise that. அந்த வசனம் எல்லாம் முடிந்து சரியான நாள் வருகிற வரைக்கும் அந்த வசனத்தினாலே தன்னை மாற்றிக்கொள்வதற்கு யோசேப்பு அர்ப்பணித்திருந்தார். ஆகவே தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். வேலையில் இருக்கும்போது அப்படியாய் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அர்ப்பணித்துக் கொண்டு நீங்கள் செவிங்க கர்த்தர் சமூகத்தில். அவர் கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். கடைசியாக யோசேப்பு எப்படி கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், ஏன் எப்படி இருந்தார் தெரியுமா? யோசேப்போட வாழ்க்கையில் எல்லாம் ஒரு பெரிய ஒரு தாகம், நான் பரிசுத்தமாக இருக்கணும். எஜமானுடைய மனைவி அவனோடு கூட வந்து தகாத உறவுக்காக அழைத்த பொழுது சொன்ன காரியத்தை பாருங்க. நான் இந்த வீட்டில் எல்லாம் என்னுடைய கைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது,
நீ என் எஜமானுடைய மனைவியா இருக்கிறபடினாலே உன்னை மாத்திரம்தான் எனக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறார். இப்படி இருக்க நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து தேவனுக்கு துரோகம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பாதுகாவலோடு பாதுகாத்து கொண்டான். இந்த பரிசுத்தமா இந்த வேலையில் இருக்கிற வரைக்கும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். No matter what the situations are, he will be with you. God was with Joseph because Joseph was where God wanted him to be. God was with Joseph because he had tuned his mind to hear the word, and he allowed this word to transform him day in and day out. God was with Joseph because he knew how to flee the temptation, not to stay there, but to flee the temptation and keep himself pure. Because of all those three, Joseph was an excellent worker who came to stand before the kings. தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு யோசேப்புவாய் கர்த்தரை மாற்றி கொடுத்து விட்டார். இந்த யோசேப்பை குறித்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபு இஸ்ரவேல் கடைசியாக மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய குமாரர் எல்லாரையும் குறித்து அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோசேப்பு கனி தரும் செடி, அவர் நீர் ஊற்றண்டையிலே உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். He was bitter of soul. வில் வீரர் மனமடி வாக்கினார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அது ஏன் எப்படி ஆயிட்டு அவன் சொல்லுகிறார்? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. It because of the Lord God it became like that. He shall be your help. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு பெற்றுக்கொள்வதற்கு ஒரே காரணம்தான், அவர் தேவனோடு கூட இருந்தார், தேவன் அவரோடு கூட இருந்தார். நம்ம எழுப்பி நின்று நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் சமூகத்தில், கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வதியும். இன்றைய நான் வேலையிலே மனமடிவாக இருக்கக்கூடாது. I must be successful in work, Lord. I must be blessed in my work, Lord. எல்லா நெருக்கங்கள் மத்தியிலும் தகப்பனே, நான் இப்போ உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எப்படி யோசேப்பு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரோ அப்படியா நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ராஜா, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். இன்றைக்கு தகப்பனே, என்னுடைய உள்ளத்தில் உள்ள கசப்புகள் மாற உதவி செய்யும். வேலையை குறித்து உண்டான கசப்புகள், வேலையை குறித்து இருக்கிற கேள்விகள், வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனைகள், அவைகள் மாறும்படி, நெருக்கங்கள் மாறும்படி எனக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரங்களை உங்களுடைய இருதயத்தில் வைத்து நீங்கள் எப்படி ஜெபியுங்க. இந்த பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு கூட பாடலாம். அதே பாடலின் வேறு அடியை நம்ம பாடப்போகிறோம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தங்குகிறீர். ஆகவே தான் உடைய பாதத்தில் பணியை வந்திருக்கிறேன் கர்த்தாவே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம்
தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன். எல்லா கரங்களை ஊற்றி பாடலாம். துதியே உண்மை அன்றி யாரை பாடுவே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், யோசேப்பை போல நான் ஒரு கனிதரு செடியாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் வல்லவரால் என்னுடைய கைகள் பலப்பட வேண்டும். என்னுடைய வேலையிலே ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். நான் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல இருக்கணும். அவருடைய வசனம் என்னை புடமிட வேண்டும். நான் பரிசுத்தமாய் நடக்கணும். அதன் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மன கசப்புகள் மறையணும். இதுதான் என்னுடைய விண்ணப்பம் என்று சொல்லுகிறவர்கள், இந்த ஜெபம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தர் சொல்ல பண்ணிங்க. கர்த்தர் இருக்கிற அற்புதத்தை செய்யும்படியாக எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, இன்றைக்கு கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படி. God bless you, 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 God bless you. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு தகப்பனே தேவ சமூகத்தில் யோசேப்பை போல என்னை ஒரு கர்த்தாவே ஒரு ஜெயம் பெறுகிற ஒரு ஊழியக்காரனை மாற்றும் என்று சொல்லி செபிக்கிறோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேவனுடைய பிரசன்னம் கர்த்தாவுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே அவருடைய வேலைகளை கடந்து வர வேண்டுமாறு செபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலே வேலையில வருகிற மன மடிவுகள், பாரங்கள், பழு எல்லாம் விலகட்டும், மறையட்டும் ராஜா. உடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகளுக்கு தந்திரி வழி நடத்துவீராக. எல்லாருடைய தேவைகளை சந்திப்பீராக ராஜா. இன்றைக்கு தகவல் பிள்ளைகளுடைய வேலையுள்ள சூழ்நிலைகளை கர்த்தர் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி தருவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே மேனேஜரோடு கூட கர்த்தாவே இருக்கிற உறவிலே ஒரு தயவு உண்டாயிருக்கும்படியா உதவி செய்வீராக. வேலை ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னம் கூட இருந்து உடைய பிள்ளைகளை வழி நடத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அந்த வசனத்துப்படி நடந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எல்லாருக்கும் நீ தருவீராக ராஜா. Father, open their eyes, oh Father God, that they will be able to see that you are with them, oh Father God. இந்த இருந்து கர்த்தாவே வேலை ஸ்தலத்தில் உட்காரும் பொழுதெல்லாம் கர்த்தாவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாற்காலிகளை கர்த்தரே உட்கார்ந்து வேலை செய்வதற்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து நீ வழி நடத்துவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.